பாப்பா வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்போ செஞ்ச சிக்கன் குழம்பு தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு தரேன். ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தாங்க இது. வந்து நம்ம எப்போதும் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தயிர், மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், யூப்பா குரங்கு தொல்லை அவங்க வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த நெட்டு வெளியில் அடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் பிச்சு விட்டுருச்சு. திருப்பி மறுபடியும் அவங்க நெட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை ஜன்னலை வந்து காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு திறந்தே வைக்க முடியலைங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிட்டோம், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், மஞ்சள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறிக்கும். தயிர் சேர்க்குறது எதுக்குன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும், பஞ்சு போல் வெந்துருங்க. அதுக்காக தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து ஒரு 20-25 போல் உரித்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஓரளவு நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாவில் ஊறி இருக்குங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எல்லாத்தையும் எடுத்து அலசி தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு மண் சட்டியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்கிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஓரளவு செவந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தை போட்டு அதில் நம்ம வந்து வதக்க போகிறோம். நல்லா அதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் அதில் சேர்த்துக்கிட்டோம். அது 1 கிலோ சிக்கனுங்க. 4-5 பழம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பெரிய வெங்காயமும் ஒரு 3-4 எடுத்து கட் பண்ணியிருக்கோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம். அந்த எண்ணெயிலேயே வதங்கும் பொழுது நம்ம வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் தேவையானது சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம அந்த கறியிலேயே நம்ம போட்டு தயிரோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதில் காரம் கூட அதில் போட்டிருக்கோம். அதனால் இதை காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயமும் சீரகமும் சேர்த்து வச்சுருந்த அந்த விழுது அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கும் போது அந்த ரா ஸ்மெல் போயிடும். இது கூட நம்ம கறி மசால் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலாவோட ஊற வச்ச அந்த கறியவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மசாலாவிலேயே நல்லா பரட்டி நல்லா கொஞ்சம் குக் பண்ணலாம். மண் சட்டி வந்து எப்போதுமே ஹீட்டை வந்து நல்லா இழுத்து வச்சுக்கும். அது வந்து நம்ம அடுப்பில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகி தான் அது வந்து ஹீட் ஆகும். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். இப்போ அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம். நல்ல ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஓரளவு மிதமான சூட்டில் நம்ம வச்சு மூடி போட்டுட்டோம்னா அது பெரட்டாமல் கிண்டாமல் நம்ம வச்சு மூடிட்டோம்னு வைங்களேன், 15 நிமிஷத்தில் பஞ்சாக வெந்துடுங்க. இப்போ நம்ம தேங்காய் அதில் அரைச்சி ஊற்றணும். இது கூட கசகசா ஊற வச்சுருந்தோம் 2 ஸ்பூன்,
அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். கசகசா நம்ம சமையலில், குருமாவில், மட்டன் குழம்புலலாம் நம்ம சேர்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல சுவையை கொடுக்கும். நல்ல பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரும். 2வது வயிற்று புண்ணாற்றும். அது கூட நம்ம பொட்டுக்கடலையும் சோம்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்சிட்டோம். அந்த அரைச்ச விழுதை நல்லா அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி மண் சட்டி இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அலுமினியம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த மாதிரி நம்ம சமைச்சு ஒரு டேஸ்ட்டு பார்த்துருப்போம். கண்டிப்பாக மண் சட்டியில் சமைச்சு பாருங்களேன், அதனுடைய டேஸ்ட்டு தனியாக தாங்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாதம் போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும். ஆனால் நம்ம வயிறுக்கு ஒத்துக்காதுன்னு நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.